இப்பொழுது என் கேள்வி. அவசியமில்லை. இவரை நம் நவரத்ன அமைச்சரவையில் ஒருவராக சேர்த்துக் கொள்ள முடிவெடுத்து விட்டேன். அவசரமான முடிவு. அப்படி என்ன இவன் சாதித்து விட்டான்? இன்னும் அவன் என்ன சாதிக்க வேண்டும்? என் அவைக்குள்ளே வந்து பரிசு என்ற பெயரில் சவுக்கடிக்க அனுமதி வாங்கி அதை என் காவலாளிக்கு என் கண் முன்னையே தந்திருக்கிறான் என்றால் இவன் சமயோஜித புத்தி உள்ளவன் என்றுதானே அர்த்தம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் மன்னா. நான் கருதவில்லை. நான் கேட்கும் கேள்விக்கும் இவர் பதில் அளித்து விட்டால் இவர் சமயோஜித புத்திசாலி என்று நானும் ஒப்புக்கொள்கிறேன். மன்னா, அவருடைய கேள்விக்கும் நான் பதில் கூற விரும்புகிறேன். நன்றி மன்னா. எனக்கு தெலுங்கு, தமிழ், கன்னடம், துளு, மலையாளம், மராட்டி, சமஸ்கிருதம் ஆகிய 7 மொழிகள் தெரியும். இதில் எது எனது தாய்மொழி என்று உன்னால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். முடிந்தால் கூறு பார்ப்போம். உமது தாய்மொழி தெலுங்கு. சிக்கிக் கொண்டான் மன்னா. என் தாய்மொழி தமிழ்தான் என்பதை தாங்களும் அறிவீர், இந்த அவையோரும் அறிவார்கள். என்ன போட்டியாளரே, முதல் கேள்விக்கு சாமர்த்தியமாக பதில் கூறிய நீ இந்த கேள்வியில் சரிந்து விட்டாயே. இல்லை மன்னா, உறுதியாக சொல்கிறேன், இவருடைய தாய்மொழி தெலுங்குதான். இல்லை மன்னா, தமிழ்தான். தெலுங்குதான். தமிழ்தான். தெலுங்குதான். தமிழ். தெலுங்கு. தமிழ். தெலுங்கு. மன்னா, என் தாய்மொழி தமிழ்தான் என்பதை நான் அடித்து கூறுகிறேன். மன்னா, இவருடைய தாய்மொழி தெலுங்குதான் என்பதை நானும் அடித்து கூறுகிறேன். தேவுடாவா? அப்படி என்றால் உன் தாய்மொழி தெலுங்கா? சுந்தர தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட நீ மந்திரி பதவிக்காக அதை மறைத்துவிட்டு இத்தனை காலம் நாடகம் ஆடி இருக்கிறாயே, நீ சமச்சண்டி பிரபு. நீ சமைத்தால் என்ன, சமைக்காவிட்டால் எனக்கு என்ன? மன்னா, சமச்சண்டி என்றால் மன்னியுங்கள் என்று அர்த்தம். பேசாதே கூச்சண்டி.